கரெக்டாக 8 மணிக்கு வந்துருச்சுங்க வண்டி ஈரோடு ஜங்ஷன். அங்கிட்டு வருதுண்ணா. 9 மணிக்கு திருப்பூர் வந்துருச்சுங்க வண்டி. வண்டி ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஸ்பீடு வருங்க. அதுக்கப்புறம் பேசஞ்சர். கரெக்டாக 9 மணிங்க. டைம் மிஸ்ஸிங்கே கிடையாது. திருப்பூர் வந்துட்டோம். உங்களுக்கு கரூர்லேருந்து ஸ்லோ ஆயிடுச்சு வண்டிங்க. கரூர்லேருந்து ஈரோடுக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் திருப்பூருக்கு 3/4 மணி நேரம் தாங்க. கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுங்க. கரெக்டாக 9 மணிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும். 8:50கெல்லாம் வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. மங்களூர் வண்டி பேசஞ்சர் தான். பேசஞ்சர் தாங்க இது. கரூர்லேருந்து சார்ஜ் வந்து 185 ரூபா. இங்கே வந்து 160 ரூபா இருக்குங்க. கரெக்டாக 9 மணிக்கு ரீச் ஆகிடுச்சாங்க. திருப்பூர் வந்துட்டோம். கரெக்டாக நீங்கள் 8:50கெல்லாம் எல்லா மக்கள் வந்துடுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க கோயம்புத்தூர் நின்றுச்சு. உடனே கிளம்பிருச்சு. பேசஞ்சர் தாங்க. செம்ம கூட்டம். சரியான கூட்டங்க ட்ரெயின். கரெக்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க. 10 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஒரு டீ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக 10:30க்கு வந்து 10:35கெல்லாம் வண்டி எடுத்துடுறாங்க. 5 நிமிஷம் தான் வண்டி. ஜங்ஷன் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள். கோயம்புத்தூர் ஜங்ஷன் செம்மையாக இருக்குங்க. இன்ஜினும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுக்கிறோம் பாரு வியூ. மக்களே கரெக்டாக பாருங்கள். கோயம்புத்தூர் தாண்டி மதுக்கரை கோவில். மதுக்கரை கோவில் பாருங்கள். யாராவது ஏறி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் தாண்டி மதுக்கரை கோவிலுங்க. மலை மேலே இருக்க பாருங்கள். செம்மையாக இருக்குது ஊர். இந்த மலை மட்டும் மதுரை சைடு இருந்திருந்தால் இந்நேரம் டிஎம்கே குடஞ்சி எடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பாருதாங்க. இந்த தடவை மக்களே எல்லாருக்கும் யோசிச்சு நல்லா முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. நீங்கள் பாட்டு குத்திட்டிங்கன்னா மறுபடியும் டிஎம்கே கையில் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடே இருக்காது. சூப்பராக இருக்குங்க. மலைப்பகுதிங்கிறது வேறு லெவல் அல்டிமேட்டு. மதுக்கரை கோவிலுங்க. இந்த மலை மேல் இருக்க கோவில் என்ன கோயில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சூப்பராக இருக்குங்க பிளேஸு. இருங்க இன்னும் இங்கிட்ட ஒரு மலை காட்டுற பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரெயினில் போகிறக்கும் அது பார்க்குறக்கும் வேறு லெவல். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே மலைப்பகுதி தாங்க. வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக. நம்ம ஊருக்கு இது கிராமங்க இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கலாம்.
பாலக்காடு மலைப்பகுதி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் பின்னாடி ஒரு மலை வரும் பாருங்கள், செம்ம பெருசாக இருக்கும் அது பார்க்க. அப்படியே இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு மலை வருங்க, செம்ம பெரிய மலை. பாருங்கள் இந்த மலை தெரியுதா, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய மலைன்னு பாருங்கள். இது மட்டும் மதுரை சைடு இருந்துச்சுன்னா இந்நேரம் அடித்து நொறுக்கியிருப்பானுங்க, மலையே காணாமல் போயிருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க. செம்மையாக இருக்குங்க வியூ, வேறு லெவல். ஒரு ட்ரெயின் மட்டும் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, சரியான வியூ. ஃபுல்லாக பாருங்க, இந்த செம்ம பாறை இந்த மலை. பரவாயில்ல, கேரளா பார்டர் இருக்கிறதுனால தப்பிச்சிச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி வந்து சுற்றினா தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. கரெக்டாக 11:20 பாலக்காடு வந்துருச்சு வண்டி. செம்ம கூட்டங்க இந்த வண்டி, பேசஞ்சர் தான் இருந்தாலும் செம்ம கூட்டம். கரெக்டாக பேசஞ்சர் வந்துருச்சுங்க. ஊர் பக்கங்க, கரெக்டாக பாலக்காடு 11. இங்கே பாருங்க ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க, பரவாயில்ல. கரெக்டாக 11:20. இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க, ரொம்ப பசிக்குது. பாலக்காட்டிலேருந்து இந்த வண்டி இறங்கணுன்னா கரெக்டாக 11:20 வந்துடுங்க. ஆனால் ரன்னிங் டைமுங்க, மிஸ்ஸிங்கே கிடையாது, லேட்டெல்லாம் கிடையாது. பாருங்கள் கேரளா வீடு அதுதாங்க, எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே கட்டுற வீடு சேஃபே வேறுங்க, நம்ம ஊரில் கட்டுற வீடு வேறு, இங்கே கட்டுற வீடு வேறு. நம்ம ஊரில் மொட்டை மாடி அப்படியே விட்டுரும், இங்கே வந்து மொட்டை மாடியே யூஸ் பண்ணுறாங்க. தென்னை மரம் அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குங்க. இல்லை தேங்காய் கம்மி ரேட்டுக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே கம்மி ரேட்டு தாங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லை. வேறு வழியில் பார்த்துருப்பீங்களே, எத்தனை மலை அறுத்திரிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இவனுக்கு எவ்வளோ வருஷம் இன்னும் ஆன அளவுக்குள்ள அந்த மலையை வாங்க முடியாது. இவங்க அளவுக்குள்ள கட்சிக்காரங்க என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் நம்ம தாங்க எல்லாமே மாற்றணும். இன்ஜின் மட்டும் தனியாக போகுதுங்க. கரெக்டாக பாலக்காடு ஜங்ஷனு 11:20. இங்கே இருந்தாலும் ட்ரெயின் எப்போவுமே இருக்குங்க. நம்ம எர்ணாகுளத்துலேருந்து ஈரோடுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது, கரூருக்கு ஒரே ட்ரெயின் இருக்குது, காரைக்கால் மட்டும். பாருங்கள் இன்ஜின் தலை எப்படி நிற்குதுன்னு. கரெக்டாக 11:20. டைம் இல்லை. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பூட்ஸு நிற்கிது பாருங்கள், பூட்ஸு. சார் ட்ரெயினை பார்த்தால ஒரு ஆசைங்க, ஏறணும். பாலக்காட்டையும் கூட்டம் இருக்குங்க, கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். அடுத்து கோழிக்கூடு.
கூட்டம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியலீங்களே, பார்ப்போம். பிளாட்ஃபாரம் அங்கிட்டு வருதுங்க. கரெக்டாக 11:20 வந்துருச்சுங்க பாலக்காடு. கரெக்டாக பாலக்காடு போர்டு பாருங்க, இந்த சைடு தாங்க வருது பிளாட்ஃபாரம். கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் தாங்க, செம்மையாக இருக்கும் கூட்டம், ஃபுல்லாக ஏறுவாங்க. போண்டா பஜ்ஜியெல்லாம் விற்கிறாங்க. நம்ம சாப்பிடுவோம், பசிக்குது வேறு. ஆய் மக்களை, கரெக்டாக 1 மணிக்குங்க சூரனூர்லேருந்து கிளம்பி பட்டாம்பி வந்திருக்கு வண்டி. வண்டி உங்களுக்கு செம்ம ஸ்பீடு தாங்க, ஆனால் ரொம்ப ஸ்பீடு சொல்ல முடியாது. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஓரளவு ஸ்பீடு வருதுங்க. இங்கே பாருங்கள் கேரளா மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. பேசஞ்சருங்க, அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. பட்டாம்பி ஸ்டாப்புங்க. அவ்வளோதாங்க, ட்ரெயின் ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கும், உடனே எடுத்துருவாங்க. காலையில் 6 மணிக்கு ஏறினா ஈவினிங் 7 மணிக்கு தாங்க மங்களூர் போய் சேரும் இந்த வண்டி. கரூரில் காலையில் 6 மணிக்கு, ஈவினிங் 7 மணிக்கு நம்ம நைட்டுங்க, அதான் நைட்டு 7 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம் மங்களூர். கரெக்டாக 12 மணி நேரங்க. இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயின் வளைஞ்சு போகுது. இப்போ ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குங்க ட்ரெயின் ட்ராக் பாருங்கள் எவ்வளோ சூப்பர். இதாங்க ஜங்ஷனுங்க, இப்படி வளைஞ்சு போய் நிற்கணும். ஃபாரஸ்ட்டில் டீப் ஃபாரஸ்ட்டுங்க, அதனால் இப்படி தான் இருக்குது ஜங்ஷனு. சரியான வளைவு, சரியான வளைவு. குட்டிப்புறம் சரியான வளைவுங்க ஜங்ஷன். அப்பா, இந்த ஸ்டாப் நேம் வந்து குட்டிப்புறங்க. இதாங்க கஞ்சிக்கோடு ஜங்ஷனு. கரெக்டாக மணி 5:30 கஞ்சிக்கோடு ஜங்ஷன் வந்துருச்சுங்க. ஊர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பாருங்க நாசமான நாய் ஜோடியாக போகிறோம். கஞ்சிக்கோடு ஜங்ஷனுங்க. அப்போ அவ்வளோதாங்க, இதாங்க கடைசி கேரளாவோட கடைசி இதுங்க இடம். இது இப்போ தாண்டினோடனே அடுத்து வந்துங்க இது வந்துடுது, நம்ம கர்நாடகா சேர்ந்தது. சர்ச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு கர்நாடகா வந்துடும். அவ்வளோதான், வண்டி கிளம்பிருச்சு ஒரே நிமிஷத்தில்.
பேசஞ்சருங்க இந்த வண்டியில் வரணும்னா பொறுமை நிதானமாக வேணுங்க. அவசரப்பட்டிங்கன்னா ஆகாது. கரூரில் காலையில் 6 மணிக்கு ஏறின வண்டிங்க ஈவினிங் 7 மணிக்கு தான் போகுது. 12 மணி நேரம் மேலே வண்டியில் ட்ராவல் பண்ணணுங்க. ரொம்ப கஷ்டம். கஞ்சிக்கோடு ஜங்ஷனுங்க. திருப்பூர் மாதிரி தாங்க, 2 ప్లాట్‌ఫారం. அவ்வளோதாங்க, வண்டி கிளம்பிடுச்சு. 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. 2 நிமிஷம் கூட இல்லைங்க, 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. கஞ்சிக்கோடு ஓரளவுக்கு தரமாக இருக்குங்க. பில்டிங் எல்லாம் பெரிய ஜங்ஷன் எல்லாம் இல்லைங்க, சும்மா சின்ன ஜங்ஷன் தான். இங்கே பாருங்கள், இந்த நாய் இன்னுமே ஜோடியாக தான் போகிற. செருப்பால் அடிக்கணும். அவ்வளோதாங்க, சின்ன ஜங்ஷன் தான் கஞ்சிக்கோடு. பார்க்காதவங்க பார்த்துங்க மக்களே. வெல்கம் டு கஞ்சிக்கோடு. ஆனால் ஊர் நல்லா பெரிய ஊருங்க. இங்கே இவ்வளோ தூரம் வந்ததில் இங்கே தான் பில்டிங்காக தெரியுது. அங்கிட்டலாம் மரம் காடாக தான் தெரிஞ்சு. கஞ்சிக்காடு, சாரி கஞ்சிக்காடு. கழுகு தாங்க, மீன்கள் அதிகமாக இருக்கிறதுனால கழுகு அதிகமாக இருக்குது. வண்டி கிளம்பிருச்சுங்க. எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்க்கலாம். நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஜாலியாக பசங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஜாலியாக இருக்காங்க. ஹாய் மக்களே, வணக்கங்க. கானூர் வந்தாச்சுங்க. ரொம்ப தூரங்க, செம்ம தூரம். கரெக்டாக கானூர் வந்தோடனே ட்ரெயின் நிற்குதுங்கப்பா. மொத்த ட்ரெயின் இறங்கிட்டாங்க.